ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸோட லேட்டஸ்ட் நெக்லஸ், ஹாரம் அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ரைடல் செட் மாதிரி ஹாரம் இருக்குது, அதுக்கப்புறம் நெக்லஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பேங்கிள்ஸ் இருக்குது, இயரிங் இருக்குது, ரிங் இருக்குது, எல்லாமே கலந்த மாதிரி ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹாரம் ஃபுல்லாமே இந்த ப்ரைடல் செட் கலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எந்த வெயிட் வேணும், உங்களுக்கு எப்படி வெயிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் வெயிட் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லேயர்டு ஆரம் மாதிரி இருந்தது. அண்ட் சிம்பிளான ஹாரம்லேருந்து நல்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டி ஹாரம் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே லெஸ் வெயிட்டில் இருக்க ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே நீங்கள் பேர் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமும் ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக போட பிடிக்கும் ஒரு சிலருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன். ஆன்டிக்லேயே நல்ல ஹெவி வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாமே பிளெயினான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரியும் இருக்கும், வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஆன்டிக் கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றும் யூனிக்கான ஒரு டிசைன்ஸில் நல்ல ஃபினிஷில் பார்க்க அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே உங்களுக்கு லெஸ் வெயிட்லேயும் இருக்குது. லேயர்டு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஹாரம் நெக்லஸ் எல்லாமும் மேட்ச் பண்ணி நீங்கள் போடுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் தனியாக உங்களுக்கு ஹாரம் தனியாக நெக்லஸ் தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாமே ஹெவி வெயிட்டான நெக்லஸ் அண்ட் ஆரம் கலெக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 37 வரைக்கும் செட்டாகவே நீங்கள் நெக்லஸ் அண்ட் ஆரமும் சேர்த்து வாங்குறதுக்கு 20லேருந்து 37க்குள்ளே வர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே எந்த ஒரு டிசைனுமே ரிப்பீட் ஆகாமல் யூனிக்காக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணும்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற டேட்குள்ளேயும் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இது தனியாக பார்த்தீங்கன்னா நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுலேயும் லெஸ் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் வச்சுருக்காங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இந்த டைம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கே தெரிஞ்சிச்சு. நெக்லஸ்லாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ், இப்போ இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செயினில் சென்டரில் பெண்டன்ட் வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதை நெக்லஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் லாங் செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயும் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வச்சுருக்காங்க. சின்ன பசங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெவி வெயிட்டில் இருக்கிறத போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 18.160 கிராம்ஸ். பார்க்குறதுக்கு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கழுத்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 20.270 கிராம்ஸ். இந்த நெக்லஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஹெவி ஒயிட் மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு 3 சவரனுக்கு உள்ளே வந்துடும். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 19.900 கிராம்ஸ். இது நான் ஒரு லேயர் நெக்லஸ் மாதிரி இருந்தது. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு பெண்டன்ட் இருக்க நெக்லஸ் மாதிரி. இது 19 கிராம்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. இதில் கலர்ஸ் எல்லாமே ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒயிட் அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான நெக்லஸ். இது 20.20 கிராம்ஸ். சூப்பராக இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி 17 கிராம்ஸ். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இதை நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 19 கிராம்ஸ். இந்த பால் செயின் பார்த்தீங்கன்னா 16.100 கிராம்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த நெக்லஸ் 16 கிராம்ஸ். இது ரோஸ் கோல்ட்லாம் கலந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நெக்லஸ் 20 கிராம்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் அதை காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 18.750 கிராம்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது இதுவும். அண்ட் இந்த நெக்லஸ் 16 கிராம்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 17.640 கிராம்ஸ். அண்ட் இந்த நெக்லஸ் 20.780 கிராம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த கடா பேங்கிள்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் தெரிகிற இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ். ஒரு செவரன்லேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு கடா பேங்கிள் கிடச்சிருது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கூடயுமே நம்ம இதை பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி. இது 9.50 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சென்டரில் மட்டும் ப்ளூ கலரில் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி 8 கிராம்ஸ்.
இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 13.50 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் மாதிரி ஒரு கை மாதிரியான டிசைன். இது வந்து 13 கிராம்ஸ். அண்ட் இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் யூனிக்காகவும் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ் 5.750 கிராம்ஸ்க்கே உங்களுக்கு கடா பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8.600 கிராம்ஸ். அதில் எந்த ஒரு ஸ்டோனுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. அண்ட் இது வந்து 10.110 கிராம்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 9.620 கிராம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாமே கொஞ்சம் லெஸ் வெயிட் மாதிரி இருக்குது. அண்டு இந்த பேங்கிள் வெயிட் பார்த்தீங்கன்னா 8.650 கிராம்ஸ். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8.530 கிராம்ஸ். இதில் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் கலந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹார்ட் ஷேப் கடா பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 9.470 கிராம்ஸ். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு 10.310 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய கலர்ஸ்லேயும் நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த ப்ளூ கலரில் ஃப்ளார் டிசைன் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனோட வெயிட் வந்து 9.800 கிராம்ஸ். அண்ட் இது வந்து மல்டி கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 8.130 கிராம்ஸ். இந்த ஃப்ளார் டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது, யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் அது வந்து 13.380 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கடா பேங்கிள் பார்த்தீங்கன்னா 10.800 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சதுலையும் இதே டிசைன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இது வந்து 9.100 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பேர்ல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி அண்ட் ஒயிட் பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து தாம்பரம் எல்கேஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரிஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைமண்டில் நெக்லஸ், இயர்ரிங்ஸ், ரிங்ஸ், அதே மாதிரி செயின் வித் பெண்டன்ட் இருக்க மாதிரி ரொம்ப யூனிக்கான நிறைய டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் இதில் நிறைய ஆஃபர்ஸுமே வந்து அந்த டைமில் வந்து போயிட்டு இருந்துச்சு. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிருந்தது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆஃபர் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ நம்ம எல்லாமே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பிரேஸ்லெட்ஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸில் ஒரு சவரனுக்குள்ளே இல்லை 1.5 சவரன் அந்த மாதிரியான வெயிட்டில் தான் நம்ம மொத்தமாகவே பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பாருங்கள், கையில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளார் அண்ட் லீஃப் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி 7.110 கிராம்ஸில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஸ்டோன்ஸ் இல்லாமல் பிளெயினாக சிம்பிளாக பிரேஸ்லெட்ஸ் போட பிடிக்கும்னா அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஆர்ட் டிசைன் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதனோட வெயிட் வந்து 7.870 கிராம் தான். எல்லாமே ஒரு சவரனுக்கும் கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ டிசைன்ஸ் வந்து இருக்குது நீங்களே பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே 1.25 சவரன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9.800 கிராம்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. 9.40 கிராம்ஸ் இதெல்லாமும் அதே மாதிரி தான். சிம்பிளான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் வந்து ஃபுல்லாகவுமே வர்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே வர்ற மாதிரியான டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வெயிட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதனால் நம்மளால் டெய்லியுமே யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாததுனால நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியும். விழுந்துருமோ ஸ்டோன்ன்ற பயமும் இருக்காது. இதெல்லாம் பாருங்கள் 15.740 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் ஸ்டோன்ஸோட. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது. அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் மட்டுமே இருக்கிற மாதிரியும் இருக்குது, கலர் ஸ்டோன்ஸும் கலந்த மாதிரியும் இருந்துச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாமே வச்ச மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா 11.170 கிராம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா கையில் போடும் போது இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 3D எஃபெக்டில் கையில் பட்டர்ஃப்ளை உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இந்த பிரேஸ்லெட் வந்து 7.560 கிராம்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே கலந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு 3 சவரன் 5 சவரன் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த சைடில் வந்து லெஸ் வெயிட்டில் ஆல்ரெடி நான் எதுலையுமே காமிச்சிருப்பேன். அண்ட் இதெல்லாமும்
செயின்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸ். இந்த செயின் வந்து 3 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்களுக்கு யாருக்காவது போடுறதா இருந்தால் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெவி வெயிட் போட வேணாம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான லெஸ் வெயிட் செயின் கலெக்ஷன்ஸும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஸ் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் தான். இதெல்லாம் ஒரு 3 சவரன் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் இருந்துச்சு. 3 கிராம்ஸ்லேருந்து நிறைய வெயிட்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. பிளெயின் செயினும் இருக்குது, அதுலேயுமே டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பால் செயின்ஸ் அண்ட் ரோடியம் ரோஸ் கோல்ட் ஃபினிஷ் எல்லாமே இருக்கிற மாதிரி நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் செயின் டிசைன்ஸ் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து தாம்பரம் எல்கேஎஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் வெயிட்டில் வித் ஸ்டோன்ஸோட இது வந்து உங்களுக்கு 1 சவரனுக்கும் கம்மியாக. இந்த செயின் பார்த்தீங்கன்னா 6.710 கிராம்ஸ். இது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது பாருங்கள், இது வந்து 4 கிராம்ஸ் தான். 4 கிராம்ஸில் நல்ல சூப்பரான செயின்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. இதுவுமே 4 கிராம்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தாலி செயின். இதில் வந்து முகப்பு இருக்கிற மாதிரி வித்தவுட் முகப்பு எல்லாமே இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.